ஹாய்ங்க. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே எப்போ தான் என்னை இந்த குளிர்லேருந்து காப்பாற்றுவேன்னு அந்த பூசணிக்காய் கேட்குற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா வாங்கிட்டு வந்து அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. சரி மோர் குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அதை வேக வச்சாச்சு உப்பு போட்டு. அப்புறம் மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 2 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், ஊற வச்ச கடலைப்பருப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. கரண்டியில் இந்த மாதிரி உடச்சி பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சுன்னா காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். மஞ்சப்பொடி போட்டு ஒரு செகண்ட் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டு 3 டைம் கொதி வந்தோடனேயுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். அதுக்குள்ளே தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். தயிரை வந்து நல்லா உடச்சி விட்டுறலாம். கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா ஆறிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்திட்டு ஃபைனலாக நம்ம தாளித்து வச்சுருந்த தாளிப்பையும் இது கூட சேர்த்தி சர்வ் பண்ணோம்னா சூப்பராக பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி. ஹாப்பி குக்கிங்.